எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க தோண்ட தோண்ட. இது பீஃபா மட்டனானு கூட தெரியல, அந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் பாருங்க பேசினே இருக்கிறேன், இந்த பக்கம் சாப்பிட்டே இருக்கேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்டு 10 மணிக்கு எங்கெங்கேயோ ரவுண்ட் அடிச்சு எங்களுக்கு இங்கே கேஜிஎன் ஆரிஃபா பிரியாணின்னு சொல்லிட்டு புளியந்தோப்பில் ஒரு கடைக்கு கொடுக்கும். அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே புளியந்தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரியாணி வந்து ரெகுலராக எல்லோரும் சாப்பிட்ற ஏரியா தான். இருந்தாலும் நம்ம புதுசாக எதனா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி அந்த ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ரைட்டு தள்ளி ஒரு 3 கடை தள்ளி இந்த கேஜிஎன் ஆரிஃபா பிரியாணி புளியந்தோப்பில் இருந்து வந்திருக்கோம். பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேர் அங்கே ரகசியமாக நாங்கள் கண்காணித்து அவங்ககிட்ட வாக்குகளை சேகரித்து இங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ பீஃப் பிரியாணி இப்போ இருக்குது. இங்கே சிக்கன் பிரியாணி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சுட்ட பீஃப் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன், வாங்க போகலாம். நல்லா சுட பீஃப் பிரியாணி நம்ம கையில் கிடச்சிருக்கு ஒரு பிளேட்டு. ஸோ ஒரு பிளேட்டு ஃபுல்லாக இங்கே பார்த்திங்கன்னா பீசஸ்லாம் வச்சு ரைஸஸ்லாம் வச்சு செம்மையாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி வந்து ஒரு 4-5 பேர்களில் உள்ள யாருக்கும் தெரியாத பிரியாணி அப்படின்ற மாதிரி நான் கேட்டு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பீசஸ்லாம் நல்லா குக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் சாப்பிடலாம் வாங்க. பிரியாணி சாப்பிட உட்காந்தாச்சு. ஆரிஃபா பிரியாணி நல்லா பஞ்சு போல் குக் ஆகி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்றது ஒர்த்தான பிரியாணி. சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. பீஸில் வந்து நேற்று போட்டதுனே தெரில, அந்த மாதிரி இருக்குது. நிறைய மசாலாவும் இருக்குது உள்ள. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக மசாலா இருக்கிறதுனால அந்த ரைஸ் கூட பீசஸ்லாம் போட்டு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது மஸ்ட் ட்ரை பிரியாணி எனக்கு தெரிஞ்சு. ஸோ புளியந்தோப்பில் இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பீஃப் பிரியாணி நாங்கள் சிக்கன் பிரியாணி மிஸ் பண்ணிட்டோம், என்ன பிரச்சனை தெரியல. சிக்கன் பிரியாணி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ சிக்கன் பிரியாணியே சாப்பிடுவோம் நெக்ஸ்ட் டைம் வந்து. சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பிரியாணி. எடுத்து சாப்பிட்லாம் போலே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்றதுக்கு சீரியஸாக ஒர்த்தான பிரியாணி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க தோண்ட ஒரே பீஸ்க்காக அந்த மாதிரி இருக்குது பிரியாணி. நான் கண்டிப்பாக ஒரு பார்சல் வாங்கி போயிடுவேன். டேஸ்ட் வைஸ் பக்கா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 கொடுக்கலாம் பிரியாணிக்கு, 10 அவுட் ஆஃப் அந்த ரேட்டிங்ஸில். நான் பாருங்கள் பேசினே இருக்கிறேன், இந்த பக்கம் சாப்பிட்டே இருக்கேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்தளவுக்கு இருக்குது பிரியாணி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் இல்லைன்னா ஆனியன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த புதினா சட்னி, இது அரைச்சது. ஒரு சில கடையில் தான் கொடுப்பாங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் குடியாத்தம் பேரணாம்பட் சைட்லலாம் இது கம்பல்சரி கொடுத்துருவாங்க. நான் ரொம்ப நாளாக சென்னையில் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் இந்த கடையில் இருக்குது. பிரியாணியில் வச்சுருக்க பீஸ் ஒன்று பார்த்திங்கன்னா இருங்க, 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதில் 8 பீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 10 பீஸ் இருக்கும் போல் தெரியுது. நான் சாப்பிடும்போதே அப்பப்போ ஒன்று எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டேன். 110 ரூபாய்க்கு இந்த எடுக்க பீஸாக தான் வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு ரைஸும் டேஸ்ட்டாகவே இருக்குது. புளியந்தோப்பில் கரெக்டாக டைம் 10:15 10 மணி. அந்த டைமுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்னா கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கே சிக்கன் பிரியாணியும் இருக்குது. அதே வந்து மட்டன் பிரியாணினா சண்டேஸில் மட்டும் தான் மட்டன் பிரியாணியா. பீஃப்க்கு இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். புளியந்தோப்பில் கிட்டத்தட்ட நிறைய ஸ்பாட் இருக்குது, ஆனால் இதுவும் ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட் என்ன கேட்டால். ஒர்த்